எங்க அண்ணி என்னமா தூங்குறாங்க? அவங்க தூங்கும் போது பச்சை குழந்தை படுத்துக்கிற மாதிரியே இருக்கு. அண்ணி அண்ணி, நான் தான் அண்ணி ராதிகா. உங்களுக்காக சுட சுட காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் அண்ணி. எந்திரிங்க அண்ணி, எந்திரிச்சு காபி குடிங்க, காபி குடிங்க. அண்ணி எந்திரிங்க அண்ணி, காபி ஆறுது பாருங்க, குடிச்சிட்டு அப்புறமா தூங்குங்க அண்ணி. ராதிகா என்னம்மா? அண்ணி உங்களுக்காக சுட சுட காபி கொண்டு வந்திருக்கேன் அண்ணி, இத குடிங்க அண்ணி. என்னது காபியா? என்ன ராதிகா சொல்ற? ஆமா அண்ணி, எங்களுக்காக நீங்க எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கீங்க. அதான் உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்னு உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் அண்ணி. என்ன ராதிகா சொல்ற? நான் காண்பது கனவா இல்ல நினைவா? அண்ணி இப்பதானே நீ தூங்கி எந்திரிச்சீங்க. இந்தாங்க அண்ணி, சுட சுட காபி குடிங்க. என்னடா நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அண்ணி காபி குடிங்க அண்ணி, வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நான் பேசலாம் போட்டு கொண்டு வந்தேன். சரிம்மா. அண்ணி காபி எப்படி அண்ணி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. உங்களுக்காக பேசலாம் சுண்ட வச்ச பால்ல இருந்து காபி போட்டு கொண்டு வரேன் அண்ணி. சரி அண்ணி, உங்களுக்கு காலையில சாப்பாடு என்ன வேணும்? ராதிகா நீ நல்லா தானே இருக்க, என்ன திடீர்னு? அண்ணி உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அண்ணி. அதான் இன்னைக்கு வேலை பூரா நானே பார்க்க போறேன். என்னம்மா சொல்ற? ஆமா அண்ணி, இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு நான் சாப்பாடு போட போறேன். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே நான் தான் செஞ்சு தர போறேன். எப்பயுமே உங்க மேல அன்பா தான் இருக்கேன் அண்ணி. ஆனா நீங்க தான் வேற்றுமையா பாக்குறீங்க. என் அண்ணன் பொண்டாட்டி, என் அண்ணினா ரொம்ப உயிர் எனக்கு. ராதிகா உன்னை என்னைக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? உன் வடிவில் அன்னையை பார்த்தேன், அன்பினை பார்த்தேன், இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். ஒன்றில் ஒன்றான நெஞ்சங்கள் கலக்கும் இலக்கண குறிப்பும் இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். நாத்து என்ன நாத்து கலக்குறீங்களே? அண்ணி உங்க மேல எனக்கு அம்புட்டு பாசம் அண்ணி. உங்களுக்காக என் மனசுல கோயிலே கட்டி வச்சிருக்கேன் அண்ணி. ரொம்ப சந்தோஷம் ராதிகா, உன்னையவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அண்ணி, உங்களுக்காக சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். எந்திரிச்சோன போய் குளிங்க. இப்போ நீங்க எந்திரிக்க வேணாம் அண்ணி, கொஞ்ச நேரம் இது கூட நீங்க எந்திரிங்க. காபி குடிச்சிட்டு திரும்பி படுத்து தூங்குங்க அண்ணி. காலையில உங்களுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அண்ணி. சரிம்மா ராதிகா. என் நாத்தனார நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனே. ஆனா என் மேல எம்புட்டு பாசமா இருக்கா. சரி எல்லா வேலையும் அவளையே பாக்குறேன்னு சொல்லிட்டால, இந்த காப்பியை குடிச்சிட்டு திரும்பி படுத்து தூங்குவோம். என் நாத்தனாரு ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ. அவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். என்னை அவ பாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு பிடிச்ச நாத்து நாத்து. அட கடவுளே, கனவா? நான் கூட நினைச்சேனே நாத்தனாரு மாறிட்டா என் மேல அன்பா இருக்கா, அப்படி இப்படி நினைச்சேன். எல்லாம் புசுன்னு போச்சே. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் கண்டது கனவா நினைவானே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நாத்து என்ன செய்யறான்னு போய் பாப்போம். இப்ப தானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை நல்லவே நினைச்சு நான் தூங்கிக்கிட்டு கிடந்தேன். இங்க வந்து பார்த்தா எம்புட்டு வேணா. அப்ப நான் கண்டது பூரா கனவா? இந்த மக கிகன்னு சொல்லிட்டு சீன போட்டுக்கிட்டு இருக்காதம்மா. உனக்கு ஒரே ஒரு மக நான் மட்டும்தான். உனக்கு ஆசை மக, அருமை மக நான் இருக்கையில உனக்கு வேற எதுக்குமா மக? என்னைய பெருசா நினைமா நீ? அடியே நாத்து,
ஏண்டி இப்படி வென புடிச்சு போய் இருக்க? இப்ப தானடி இப்பத்தே உன்னை பத்தி நல்ல விதமா கனவுலாம் கண்டுட்டு வந்தேன். என் நாத்து திருந்தி இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தா இப்படி வென புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே. வயசான காலத்துல உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருமா. நான் வீட்டுக்கு வந்தனா நல்லது பலது செஞ்சு கொடு. என்னைய கவனிமா ஃபர்ஸ்ட். நானே வீக்கா இருக்கேன். இப்பத்தே உன் மருமகளை பார்க்க வந்துட்டேன். ஆமா, மகாராணி இழுத்துக்கிட்டுல கிடக்கா. வீக் ஆகியிருக்கலாம். வீக்கா வீட்டுல நல்லது பலது கிடந்தா எல்லாத்தையும் குப்பை தொட்டி மாதிரி வாய்க்குல போட்டு 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 நிறைச்சு வச்சுக்கிட்டு நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கா. வீக் ஆகியிருக்கலாம்ல. வீக்கா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. துரத்தி மாமியார் வீட்டுக்கு விடணும். எம்மா இங்க பாருமா, நான் சொல்றத மட்டும் நீ கேளுமா. நான் உனக்கு நல்லதுதான் நினைப்பேன். என்னைய மட்டும் பெருசா நினைமா. அட ராதிகா, ஏன்டா மக்கா இப்படி கோவப்படுற? இந்த மக்கா அன்னிக்கு சுட சுட காபி போட்டு வச்சிருக்கேன். கொண்டு போய் குடு மக்கா. எம்மா என்னம்மா, நான் இம்புட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் காபி கப் பண்ணிட்டு கொண்டு போய் குடுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. அடியா ஓ அன்னிக்காரி நம்மளுக்காக எம்புட்டு வேலை பார்த்திருக்கா. நம்மளுக்கு முடியாம கிடக்குறப்பெல்லாம் நல்லது பலதெல்லாம் அவ தானே செஞ்சு கொடுக்குறா. இப்ப அவளுக்கு கொஞ்சம் முடியலடி. காப்பியை குடிச்சா தம்பு ஆயிருவா. கொண்டு போய் குடு. மணி 9 மணி ஆயிருச்சு. மகாராணி இன்னும் ரூம்ப விட்டே வெளியில வரல. அதுக்குள்ளேயே நீ சுட சுட காபி போட்டு கொடுத்து பெட் காஃபி குடுக்குறியாமா? பெட் காஃபி நான் கொஞ்ச நேரம் நல்லா கொரட்டை விட்டு 11 மணி வரைக்கும் தூங்குனா நீ என்னமா என்னைய கிளிப்ப? எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு காதுல வந்து கத்திக்கிட்டு கிடப்ப. இப்போ உன் மருமகளை மட்டும் நல்லா தூங்க போட்டுக்கிட்டு கிடக்கியா நீ? அடியே ராதிகா, நான் தான் சொல்றேன்லடி, அவளுக்கு தலைவலிடி. அதான் எந்திரிக்க முடியாம கிடக்கா. இந்த காப்பியை கொண்டு போய் குடியேண்டி. இல்லைன்னா குடு, நான் போய் கொடுத்துட்டு வரேன். எம்மா காப்பியை மட்டும் ஏமா கொண்டு போய் கொடுக்குற? காலை டிஃபனையும் கொண்டு போய் கொடுத்தா ஊட்டி விட்டுட்டு வந்துருவீல? ஆமாண்டி, இந்தா இனிமேதான் இட்லி அவிக்கணும். ஃபர்ஸ்ட் காப்பியை குடிக்கட்டேன். எம்மா நான் காப்பியே குடுக்காதீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ சாப்பாடையும் செஞ்சு கொடுக்க போறாங்களாம். எங்க நீ செய்ய பாப்பா. இந்த காப்பியை நீ குடுத்துருவியா? நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இத நானே குடிக்கிறேன். அடியே ராதிகா, என்னடி கலடி தண்ணி குடிக்கிற மாதிரி மடக்கு 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 குடிச்சிட்டு கிடக்குறவ? அத குடிடி உன் அன்னிக்கடி. மருமகளுக்கும் சொல்லவும் காப்பியை டேஸ்டால போட்டுக்கீங்க. ராதிகா, ஏன்டி இப்படி பண்ற? நான் என்ன அவளுக்காக ஸ்பெஷலாவா போட்டு வச்சேன்? நம்ம எல்லாம் சேர்ந்து குடிக்கிறப்ப அவளுக்கு ஒரு கிளாஸ் போட்டு வச்சேன். சூடு பண்ணி தானடி குடுக்குறேன். அதையும் மடக்கு 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 குடிச்சுட்டியேடி. பாவம்டி, அவ நம்மள நம்பி தான் வந்திருக்கா. அம்மா அண்ணி நம்மள நம்பி தான் வந்திருக்காங்க. நம்மளுக்காக வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஒண்ணும் அவளுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த புடிங்க கப்ப அங்கிட்டு வைங்க. அடியா மடக்கு மடக்கு காப்பியை மட்டும் குடிச்சீல. இந்த கப்ப கழுவி வச்சா என்னடி? அத அண்ணி வந்து கழுவி வைப்பாங்க. நீ அங்கிட்டு வச்சிட்டு வாமா. என்ன இவ இப்படி இருக்கா? இந்த நாத்து பேக்கு மாதிரி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவும் வெகுலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னமா வினயமா உங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என் மாமியார கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். எனக்கு முடியாம இருந்தா வேலை வெட்டி பாக்கும். வேலை வெட்டி பாக்குற என் மாமியாரையும் கெடுத்து விடுறா. இவள ஒரு குடும்ப பொம்பளையா? இவளை ஃபர்ஸ்ட் மாமியார் வீட்டுக்கு துரத்தி விடணும். சோபாலையே உட்காந்துருக்க சொல்றாளே. சோபாலையே உட்கார்ந்து இருந்தா சோறு தண்ணி எல்லாம் எப்படி வரும்? சமைச்சாத்தேன் வரும். நாத்து உனக்கு வைக்க போறேன் ஆப்பு. பக்கத்து தெருவுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தோமோ ஒலுசு ஆனா ஊனானா அம்மா வீடுன்னு ஓடியாந்துறா. வாராலே வந்தா செவனேன்னு உட்காந்து தின்னாமா உட்காந்து இருந்துட்டு போனமான்னு இருக்கிறது இல்ல. 7:30 இழுத்து விட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் சரியான பாடம் போகட்டணும். அப்பத்தையும் சரியா வரும். இந்த வீட்டுக்கு வார நேரம் பூரா எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிரா. இல்ல எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டையை மாட்டி விட்டுட்டு போயிரா. இவ என்ன பொம்பளையா இல்ல நாதர் வேலை பாக்குற முனியான்னு தெரியலையே. ஒரு சுடிதார ஒன்ன போட்டுக்கிட்டு திங்கு 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 திங்குன்னு வந்துடுறா. மாமியார் வீட்டுல அடங்கி உடங்கி இருக்க வேண்டிதானே. இன்னைக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணி நாத்தனாரா அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். ஐடியா எத்தே சமைக்கலான்னு ரூம்ல இருந்து வரப்ப வலிக்கு விட்டுருச்சுதே. வலிக்கு விட்டுருச்சுதே. என்னால எந்திரிக்க முடியலத்தே. எந்திரிக்க முடியலத்தே. குறுக்குல ரொம்ப அடிபட்டுருச்சு போல இருக்குதே. வலிக்குதே. ஏமா வலிக்க விழுந்துட்டாங்களா? வலிக்க விழுகிற அளவுக்கு இங்க தண்ணியோ
ராதிகா ராதிகா, நான் வலிக்கு விழுந்துட்டேன் ராதிகா. என் குறுக்குல ரொம்ப அடிபட்டு இருக்கும் போல இருக்கு, வலியா வலிக்குதே. அம்மாடி மருமகளே, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். மெதுவா ஏறி சோபால உட்காருமா, உட்காரு. ஏத்தே, என்னால முடியல, குறுக்கு ரொம்ப வலிக்குது வலிக்குது. அடியே ராதிகா, என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்க? மருமகளை தூக்கி சோபால உட்கார வைடி. சரிம்மா. அம்மாடி மருமகளே, அப்படியே காலை நீட்டி உட்காருங்கம்மா. சரி தே. எத்தே, எனக்கு குறுக்கு ரொம்ப வலிக்குது தே, வலிக்குது தே. அம்மாடி அழுகாதம்மா, சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுத்து பாப்போம், சரியாயிருமா? அழுகாதம்மா. அடியே ராதிகா, என்னடி மச மச நின்னுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வா, போ. எம்மா நானா? ஆமாண்டி, உன்னை தான் சொன்னேன், சீக்கிரமா போ. அம்மா என்ன இவ்வளவு கோவமா பேசுறாங்க? எனக்கு குறுக்கு வலிக்குது. அம்மாடி மருமகளே, அழுகாதம்மா, அழுகாத. ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானம்மா. ஏய் அப்பா, என்ன கத்துறாங்க அண்ணி? லைட்டா தானே விழுந்தாங்க, அதுக்கா இந்த போடு? ஏத்தே, நேத்துல இருந்து எனக்கு தலைவலி ரொம்ப ஓவரா இருக்குதே. அதான் சுட சுட காப்பியை போட்டு குடிச்சிட்டு மாத்திரையை போடலாம்னு தாத்தே வந்தே. ஆனா வலிக்க விட்டுருச்சு தே. அம்மாடி மருமகளே, உனக்கு என்ன வேணுமோ அத்தைட்ட உரிமையா கேளுமா. வேற யார்கிட்ட நீ கேட்க போற? என்கிட்ட கேட்கலாம், இல்லனா ராதிகாட்ட கேட்கலாம். நாங்கலாம் போட்டு தர மாட்டோமா? அத்தே, உங்களை எல்லாம் எதுக்கு சிரமப்படுத்தணும்னு சொல்லி தாத்தே வந்தேன். எம்மா, நீ சுடுதண்ணி கேட்டில, இந்த கொண்டு வந்திருக்கேன், இந்தம்மா. அடியே ராதிகா, உன் அண்ணிக்காரிக்கு குறுக்குல ஒத்தரம் வையேண்டி. எம்மா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு, ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்க சொல்ற. ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அப்படி என்னடி வேலை கிடக்கு உனக்கு? இன்னும் நான் காலையில இருந்து சாப்பிடலாமா, வயிறு வேற கப கப கபன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்னமோ உன் மருமக பக்கத்துல நின்னுக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே தின்னி மூட்டை, உன் அண்ணிக்காரியே கீழே விழுந்து அழுது புலம்பிக்கிட்டு கிடக்க. நீ எப்ப பார்த்தாலும் சோறுன்னு கிட. எம்மா, இந்தாம்மா தண்ணி. உன் மருமகளுக்கு நீ ஒத்தரம் கொடுப்பியோ இல்ல இந்த தண்ணி தூக்கி தலையில ஊத்துவியா? நீனே எல்லாத்தையும் பாத்துக்க போ. எம்மா, எனக்கு வேற காலையில ரொம்ப பசிக்குதுமா. இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சு தர சொல்லுவா மருமகளே. அடியே ராதிகா, அவளே விழுந்து எந்திரிச்சு போய் உட்கார்ந்து கிடக்க. அவளால எப்படி டீ செய்ய முடியும்? எம்மா, லைட்டா தானே அண்ணி விழுந்தாங்க. என்னமோ 10 அடி உயரத்துல இருந்து விழுந்த மாதிரி சீனை போடுறீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப காலையில சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னியும் வேணும். மத்தியானத்துக்கு வேற எங்க வீட்டுக்காரர் இங்க தான் சாப்பிட வர சொல்லியிருக்கேன். சிக்கன் பிரியாணியும் மீன் குழம்பும் செய்ய சொல்லுமா. அடியே, அவ வீட்டுக்காரர் எதுக்கு வர சொன்னா? எப்பயும் அவ அம்மா வீட்ல தான் போய் சாப்பிடுவாங்க. எம்மா, என் மாமியார் என் நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா. அதான் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டேம்மா. சீக்கிரமா வேலையை பாருங்க, மணி வேற ஆயிக்கிட்டு இருக்குல்ல. அடியே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? உன் அண்ணிக்காரி இப்படி விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்து கிடக்கா. என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே குறியாயிரு. எம்மா, அண்ணி கீழே விழுந்துட்டாங்கன்னா சாப்பிடாம இருக்கணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்காமா? வயிறு இருக்குல்ல, பசிக்கும்ல எங்களுக்கும். அடியே ராதிகா, நான் ஒரு பிளான போட்டா நீ ஒரு பிளானையா போட்டுக்கிட்டு இருக்க? நான் விழுந்து எந்திரிச்சாலும் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நல்ல வக்கனையா தான் நீ வலிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு நீ சமைக்கிறியா நான் சமைக்கிறேனான்னு பாத்துருவோம். எம்மா, என்னம்மா என்னையவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் உன் மருமகளை சமைக்க சொல்லுமா. என் வீட்டுக்காருக்கு அண்ணி வைக்கிற மீன் குழம்புதே ரொம்ப பிடிக்கும். அதுவும் அரைச்சு வச்ச மீன் குழம்பு அவங்க விருப்பமா சாப்பிடுவாங்க. ஆமா, அந்த தொப்பி மண்டையன் எல்லாத்தையும் தான் நல்லா சாப்பிடுவான். வேணான்னு ஒரு வார்த்தை வராதே. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நாள் 3 நாள் கஞ்சி நாய்க்கு ஊத்தலாமேன்னு கொண்டு போறேன். தொப்பிக்கார மண்டையன் கேட்டுட்டான், இந்த கஞ்சி எங்கம்மா கொண்டு போறேன்னு கேட்டாரு. நான் நாய்க்கு ஊத்த போறேனேன்னு சொன்னா, ஏமா நாய்க்கு ஊத்துற, எனக்கு குடும்பம் சொல்லிட்டு வாங்கி மடக்கு குடிச்சுட்டேன். எம்மா, என்னம்மா எங்க வீட்டுக்காரர் மத்தியானம் சாப்பிட வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. என்னமோ நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா அண்ணிய போய் சமைக்க சொல்லுமா. அடியே ராதிகா, உனக்கு என்ன கண்ணு இன்னும் தெரியாம போச்சா? உன் அண்ணிக்காரி இப்ப தானே விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்கா. சமைக்க சொல்றேன். எத்தே, என்னால நீங்க 2 பேரும் சண்டை ஓட்டுக்கிறாரு. எத்தே, நான் தவந்து போயாவது சமைக்கிறேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க தே. நீ சும்மா இரு மருமகளே. நீ இப்படி அடிபட்டு போய் சமைக்கணும்னு அவசியம் ஒண்ணு கிடையாதுமா. அம்மா அண்ணியே சமைக்கிறேன்னு சொல்றாங்க, நீ என்னம்மா? என்னமோ அடிபட்டு காலே உடைஞ்ச மாதிரில சீனை போடுறீங்க. அது அண்ணி நல்லா தான் இருக்காங்க, போய் சமைப்பாங்கம்மா. ராதிகா, ஓவரா பேசுற ராதிகா. நான் பொறுமையா இருக்கேன். உன் அண்ணன் பொண்டாட்டி விழுந்து எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கா. என்ன ஏதுன்னு கேட்காம என்னமோ சவடால கேட்டுக்கிட்டு இருக்க. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சனால இருக்கு. கழுத்து அந்த சைடு திரும்பிக்கிற ராதிகா, போயிருந்துட்டு. அம்மா, என்னம்மா உன் மருமகளை சொன்னோன்னு
எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். அப்ப நீயே போய் உன் புருஷனுக்கு சமைச்சு வை. போடி போடி. எம்மா அண்ணி அம்மியில அரைச்சலம்மா குழம்புலாம் வைப்பாங்க. எனக்கு அம்மியில அரைக்க தெரியாதுமா. அடியே ராதிகா, உன் அண்ணி கறி வைக்கிற குழம்பு தானே பிடிக்கும் வீட்டுக்காருக்கு? ஆமாம்மா. அப்ப நீனும் போய் அம்மியிலேயே அரைச்சு குழம்பு வை. ஏத்தே, ராதிகா மட்டும் எப்படி தனியா சமையல் பண்ணுவா? நான் ஊடமாட போய் உதவி பண்றேன் தே. மருமகளே, நீனே அடிபட்டு உட்கார்ந்து கிடக்க. நீ ஒரு வேலை இன்னைக்கு செய்யக்கூடாது. எல்லா வேலையும் என் மகதா பாப்பா. என்ன இந்த அம்மா அண்ணியே வேலை செய்ய வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. நான் இம்புட்டு வேலையும் ஒரு ஆளை எப்படி பாக்குறது? அம்மாடி மருமகளே. என்னத்தே? என் மகன் ராதிகா சமைச்சு நீ சாப்பிட்டது இல்லையே? இல்ல தே, சாப்பிட்டதில்ல. இன்னைக்கு சாப்பிட்டு பாரு. என் மகன் வைக்கிற சாப்பாடு அம்புட்டு ருசியா இருக்கும். அப்புறம் நீனே சொல்லுவ ராதிகா நீனே சமையல் பண்ணு நீனே சமையல் பண்ணுன்னு சொல்லுவ பாரு. அம்புட்டு ருசியா செய்வ என் மகன். அம்மாடி ராதிகா சமையல் வேலையை போய் ஆரம்பிமா. மாப்பிள்ளைட்டான்னு 1 மணிக்கு வந்துருவாங்க. எம்மா எம்மாடி எம்மா சொல்லிக்கிட்டு நிக்காதம்மா. அப்புறம் வெயில் அதிகமா வந்துரும். சீக்கிரமா தேங்காய் எடுத்துட்டு போய் அம்மியில அரைச்சு எடுத்துட்டு வா. அந்த தொப்பி மண்டை எனக்கு அம்மியில அரைச்சு வச்ச மீன் குழம்புதான் வேணும்னு சொல்லிவிட்டானே. இப்ப நான் போய் அரைக்கணுமா? அடிய ராதிகா, நான் அம்மியில அரைச்சு வச்ச மீன் குழம்ப வலிச்சு வலிச்சு நக்குனியே. இப்ப நீ போய் அம்மியில அரை. அப்பத்தேன் கை வலி என்னன்னு உனக்கு தெரியும். அம்மாடி சின்ன பொண்ணே, சுடு தண்ணி ஆறியே போச்சுமா. நான் திரும்பி சுட வச்சு எடுத்துட்டு வரேன். சரி தே. அடியே ராதிகா, இந்த சின்ன பொண்ணுன்னா சும்மா வா. நான் நினைச்சத எல்லாத்தையும் நடத்தி காட்ட வேண்டி. என் மாமியார கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம். ஆனா இந்த ராதிகா இருக்காளே, ராதிகா திமிரு பிடிச்சவ. எனக்கு என் மாமியாருக்கு சண்டைய மூட்டி விடுறதுக்கு தான் இங்க வாரா. நல்லத பிள்ளத தின்னுபிட்டு இங்க இருந்துகிட்டு அள்ளிட்டு ஓடுறதுக்கு. இப்ப வேலை செஞ்சு பாருடி. அப்பதான் வேலை செய்யற கஷ்டம் உனக்கு புரியும். எப்ப ஒரே லெக்கில இப்படி உட்கார்ந்துருக்கிறது எவ்வளவோ கஷ்டம். கை கால்லாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. எந்திரிச்சு ஒரு குத்தாட்டம் போட்டா தான் சரியா வரும். தொப்பி மண்டை எனக்கு என் கையால அரைச்சுட்டேன். குழம்பு வைக்கணுமா? எப்பா கையெல்லாம் நோகுதே. கை வலிக்குது மாமா. இந்த தேங்காய் அரைக்க நீ கொஞ்சம் வாமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அண்ணி நம்ம குழம்பு வச்சாங்களா? முடியலையே. புருஷனுக்கு செல்லவும் வாங்க மசாலா அரைக்கிறா. அப்படிதான் மக்க குழம்பு நல்லா புடிச்சு இழுக்காரு. அப்பதான் மைய அரையும். அட போமா, நானே கை வலிக்குதுன்னு இருக்கேன். நீ வேற. அம்மாடி ராதிகா ஃபர்ஸ்ட் அரைக்கிறப்பதான கஷ்டமா இருக்கு. பாக பழகிரும். அம்மா நீ வேணா கொஞ்சம் அரைச்சுட்டாம்மா. அம்மாடி நானே வயசாகி போய் கிடக்க. என்னால அரைக்க முடியாதுமா. நீ நானே குமரி புள்ள நல்லா இழுத்து புடிச்சு அரைம்மா. எங்க அரைக்கிறது? நானே நகட்டிக்கிட்டு தேங்க கிடக்கேன். அம்மாடி ராதிகா, இன்னைக்கு வைக்கிற மீன் குழம்புல மறுமையை அப்படியே சொக்கி போயிரணும். உன் கையில இனிமே சாப்பிடணும். அந்த மாதிரி குழம்பு வைமா. அட போமா, அந்த தொப்பி மண்டை எனக்கு ருசியை காட்டிட்டா தினம் என்னையே சமைக்க சொல்லுவாமா. அடி அப்ப தாண்டி உன் மேல பாசம் அதிகரிக்க நீ எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவாரு. நான் தேவையில்லாம தொப்பி மண்டைன்னு இங்க வாங்க சாப்பிடன்னு சொன்னேன். அவர் கடையிலயாவது வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. இப்ப நான் வேலை செய்ய வேண்டியதா கிடக்கு. மக்கா இப்படியே சலிச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதுமா. நல்ல சிரிச்ச முகத்தோட பாட்டு பாடிக்கிட்டு அரை. அப்பத்தையும் குழம்பு ருசிக்கும். என்ன பாட்டு பாடு? அடி அந்த மசாலா அரைக்கிற மாதிரி பாட்டு வரும்லடி, அத பாடுடி. சரிம்மா. அம்மியில அரைச்சு வச்சேன் 1000 மீன் குழம்பு. எங்க அப்பனுக்கு மருமகனே ஆறி போயிரும் விருந்து. வாசம் முக்க தொலைக்குதா, ஏன் மசாலா மணக்குதா? சீக்கிரமா வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. அடியே இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உன் புருஷனுக்கு சமைச்சு போட்டா உன் புருஷன் நல்லா சாப்பிடுவாண்டி. ஏமாக்கா பொழுதோட இந்த மசாலாவை மட்டும் அரைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? இன்னும் அடுத்தடுத்து அரைக்க வேண்டியது இருக்குல்ல. சீக்கிரமா அரைச்சி எடுத்துக்கிட்டு வா மக்கா. எம்மா என்னம்மா சொல்ற? ஆமா மக்கா, கறி குழம்புக்கு மசாலா அரைக்கணும். உங்க வீட்டுக்காரருக்கு பிரியாணியை வந்து தேங்காய் பால்ல செஞ்சாட்டே ரொம்ப பிடிக்கும்.
நெத்தில வசம்ப வச்சு கர 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 கரன்னு தேய்க்கணும். இந்த வீட்டுக்கு நான் மகாராணி மாதிரி இருந்தேன். இப்ப மசாலா அரைக்க விட்டுட்டாங்களே. ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே, இப்படி மசாலா வரைக்க விட்டு புட்டா என் அன்னிக்காரியே. அப்படிதான் மக்கா, அப்படிதான். பாட்டு பாடிக்கிட்டே மசாலா அரைச்சா கை வலியே தெரியாது. அர அர. இந்த அம்மா வேற என் கை வலியோட நான் பாடுற பாட்டு இது ரசிச்சுக்கிட்டு இருக்கு எங்க அம்மா. எம்மா எப்பா இந்த மசாலாவெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள நான் கூணக்கார கிழவி மாதிரி ஆயிருவேன் போலயே. எப்பா எம்மா நல்ல அரடி அற. எனக்கு இப்படித்தானே கை வலிச்சு இருக்கும். அரைச்சு பார்த்தா தான் அடுத்தவங்க கஷ்டம் உனக்கு புரியும். அடிய நாத்து, உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நல்ல அனுபவி. இந்த மாதிரி அம்மிக்கல்ல